ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எல்லாவற்றுக்கும் ஜெபியுங்கள், நீங்கள் நினைத்ததற்கு மேலாய் தேவன் உங்களுக்கு தருவார். தேவனுடைய வார்த்தையை ஒருபோதும் மறக்க வேண்டாம். அதுவே நம்முடைய ஆவிக்குரிய பட்டயமாய் போர்வாளாய் அது இருக்கிறது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்தில் 12வது வசனம், பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையகிறவர் சொல்லுகிறதாவது. அல்லேலூயா. யோவான் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, வார்த்தையே தேவனாய் இருந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தையினால, அதாவது கிறிஸ்து இயேசு வார்த்தையான தேவன், சர்வமும் சிருஷ்டிக்கப்பட்டது என்று பைபிள் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசுவே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் வார்த்தையான தேவன். ஆகவே ஆண்டவராக இயேசு சொன்னார், வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்னார். ஆமென் அன்பானவர்களே. ஆகவே உலகமெங்கு புறப்பட்டு போய் எல்லா தேசத்தாருக்கும், மதத்தாருக்கும், இனத்தாருக்கும் என் வார்த்தைகளை அவர்கள் கடைபிடிக்கும்படி போதியுங்கள் என்று சொன்னார். தேவனுடைய வசனம் நம்மை வாழ வைக்கிறது. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயில் இருந்து ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் வாழ்வான் என்று நான் உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில். அவருடைய வசனத்தினால் தான் நாம் உயிர் வாழ முடியும். அவருடைய வசனம் நம்மை குணமாக்குறது. 107ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு வசனத்தை அனுப்பி நோய்களை குணமாக்குறார் என்று சொல்லி. எபேசியர் 1 அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளாகும்போது, பார்த்தீர்களா, சுவிசேஷத்தை படிக்கும் போதும் சுவிசேஷ வார்த்தைகளை கேட்கும் போதும் தான் ஒருவர் விசுவாசியாக முடியும். எத்தனையோ பாட்டுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், அது உங்களை விசுவாசத்துக்கு நேராக நடத்தாது, அது வெறும் ரசிக்க வைக்கும். ஆனால் தேவ வசனம்தான் எல்லாவற்றுக்கும் மேலானது. அந்த வசனத்தில் விசுவாசியாகும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆவியால் முத்திரை போடப்படுகிறோம். இப்படி தேவனுடைய வசனம் இத்தனை மகத்துவங்களை செய்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒன்று, ஒரு வாள் எப்படி 2 பக்கமும் தீட்டப்பட்டிருந்தால் அது குத்தும்போது உள்ளம் புறமும் இரு பக்கமும் கிழித்து விடுவது போல தேவனுடைய வார்த்தை அது கேட்கிறவர்களை மாத்திரம் திருத்தாது, உணர்த்தாது, மனம் திருப்பாது, மாற்றாது, ரட்சிக்காது. போதிக்கிறவர்களையும் ரட்சிக்கும், அவர்களையும் மனம் திருப்போம், அவர்களையும் உணர வைக்கும், அவர்களையும் தனது தவறுகளை உணர்ந்து தேவனுடைய பாதத்தை தேட வைக்கும். இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்தான் ஆண்டவராக இயேசுவின் வசனம். ஆகவே நீங்கள் என்றைக்கும் நினைக்கக்கூடாது, வெறும் பிரசங்க கேட்குறவங்க மாத்திரம்தான் மனம் திரும்பணும், அவங்க தான் வாழ்க்கையை மாற்றிக்கணும், அவங்க தான் எப்போதும் ஆண்டவரை தேடணும், மற்றவங்களாம் பரவாயில்லை என்று எண்ணி விடக்கூடாது. இல்லை 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 இல்லை. அது போதிக்கிற போதகரும், அது போப்பாக இருக்கட்டும், பிஷப்பாக இருக்கட்டும், பாஸ்டராக இருக்கட்டும், பிரசங்கியாராக இருக்கட்டும், சுவிசேஷராக இருக்கட்டும், விசுவாசியாக இருக்கட்டும், அவர் பெரிய தலைவராக இருக்கட்டும், அதிகாரம் உள்ளவராக இருக்கட்டும், இயேசுவின் வார்த்தை ஒரு உச்சரிப்பார் என்றால் அவரையும் அது திருத்தம், அவரையும் அது குத்தம், அவரையும் அது கழுவும், அவரையும் அது சுத்திகரிக்கும், அவரையும் அது தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும். என்றால் தேவனுடைய வசனம் இருபுறமும் கருக்குள்ள ஒரு பட்டயம். எத்தனை பேர் சத்தியம் என்று விளங்குறதா? ஒப்பு கொடுப்போமா? நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள நேசரே, உம்முடைய வசனம் உண்டாக்குறது, உருவாக்குறது, குணமாக்குறது, அபிஷேகிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, ஞானியாக்கிறது. ஆனால் உமது வசனம் கேட்கிறவர்களை மாத்திரமல்ல, அதை போதிக்கிறவர்களையும் குத்துகிறது, உணர்த்துகிறது, சுத்திகரிக்கிறது, கழுவுகிறது, மறுரூபப்படுத்துகிறது, ஆசீர்வதிக்கிறது, அது உயர்த்துகிறது. உமக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென்.